பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினாலே டெய்லி மன்னான்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த கர்த்தருடைய வசனம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். அவன் யார்? அந்த அவன் அப்படின்னா எசேக்கியா ராஜா என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த ராஜா யூதா ஜனங்களுக்கு ராஜாவாக கர்த்தர் இவரை நியமித்திருந்தார். இவர் அதிகமாய் கர்த்தரை சார்ந்திருந்தார். 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இந்த எசேக்கியா ராஜா கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி, முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பினது போல அதற்கு முன்னாடி யாரும் அப்படி நம்பல, அதற்கு பின்பாகவும் யாரும் எசேக்கியா ராஜாவை போல கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கலையா. அந்த அளவுக்கு கர்த்தரை நம்பி இருந்தானா, கர்த்தரையே சார்ந்து இருந்தானா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்திருந்த பொழுது அவர் 3 முக்கியமான காரியங்களை செய்தார். 4ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இதே அதிகாரத்துல எல்லா விக்கிரக தோப்புகளையும் மேடைகளையும் சிலைகளையும் அகற்றினார். யாருமே அந்த வேலை செய்யல. எல்லாரும் மேடைகள் மேல விக்கிரகங்களுக்கு பலியிட்டு கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ராஜாக்களுடைய பட்டியல்ல எசேக்கியா ராஜாவை பார்த்தீங்கன்னா மேடைகளை அகற்றினார். கர்த்தரை மாத்திரம் தொழுது கொண்டார். 2வது, கர்த்தரை மாத்திரம் அதிகமாய் நம்பி இருந்தார். இவரை போல யாருமே கர்த்தரை நம்பல. இவருக்கு முன்னாடியே நம்பல, அவருக்கு பின்னாடியே நம்பல. அந்த அளவுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தார். 3வது வாசிக்கிறோம். அதே அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அசீரியனுடைய அதிகாரத்தை இவன் தள்ளி விட்டான். அசீரியர்களோடு கூட இவன் சம்பந்தம் கலக்கல. இந்த 3 காரியங்களை செய்கிறவன் தான் கர்த்தரோடு கூட கர்த்தர் மேல சார்ந்திருக்க முடியும். தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்திருக்கிறது எப்போ தெரியுமா? வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. நீர் மட்டும்தான்ப்பா என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இயேசுவை மட்டும்தான் நான் தொழுது கொள்ளுவேன், வேற எந்த சிலைகளுக்கோ மனிதர்களுக்கோ மரித்தவர்களுக்கோ என்னுடைய ஆராதனை தொழுகை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள். நீங்க 3வது, எந்த மனுஷனை நீங்க பின்பற்றாம, எந்த ஒரு உலகத்தின் அசுத்தமான அதிகாரத்துக்கு உட்படாதபடிக்கு அவைகளை தள்ளி வைத்து கர்த்தருக்கு உங்களை முழுமையா நீங்க ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருக்கிறவனை கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டார். அவனுக்காக அவரே இறங்கி யுத்தங்களை நடப்பிப்பார். எசேக்கியா ராஜாவுக்காக கர்த்தர் தேவ தூதர்களை இறக்கி யுத்தங்களை நடப்பித்தார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். எசேக்கியா ராஜாவை கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள்னா உங்களுக்கு யார் உதவினாலும் உதவாமல் போனாலும் கர்த்தரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவரே அடைக்கலமாக இருந்து துணையாக இருந்து அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நீங்க மனுஷனை சார்ந்திருக்கிறீங்களா அல்லது ஏதோ ஒரு பதவி பணத்தை சார்ந்திருக்கிறீங்களா, நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க, தோல்வி அடைவீங்க. எந்த ஒரு நபர் மனுஷர்களை நீங்க அதிகமாய் சார்ந்திருப்பீங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றப்படுவீங்க. இஃப் யூ ஆர் ட்ரஸ்டிங் ஆர் டிபெண்டிங் ஆன் தி ஹியூமன் பீயிங்ஸ் மோர் அண்ட் மோர் அப்படின்னா நீங்க சோர்வடைய போறீங்க என்று அர்த்தம். யார் ஒருவன் அதிகமாய் மனிதர்களை நம்பி மனிதர்களை சார்ந்திருக்கிறானோ அவன் ரொம்ப சோர்ந்து போயிடுவான், கைவிடப்படுவான், டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவான். ஆனால் கர்த்தரை சார்ந்திருக்கிற மனுஷனும் மனுஷியும் ஒரு நாளும் கைவிடப்பட்டதாக சரித்திரம் இல்லை. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களோடு கூட இருப்பார். அவர் சத்துருக்களோடு கூட கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். அவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்துவார். தேவ பிள்ளைய, நீ கர்த்தரை சார்ந்திருப்பாயானா உன் வியாபாரம், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உன்னுடைய எதிர்காலம், உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவதை உன்னால பார்க்க முடியும். இஃப் யூ ரியலி ட்ரஸ்டிங் காட் அண்ட் டிபெண்டிங் காட் அப்படின்னா 3 காரியத்தை செய்யணும். ஒன்று என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை பாவங்களை அகற்றி போடணும். 2வது, அவரை மட்டும் நம்புங்க. அவரையும் நம்புவதல்ல, அவரை மட்டும் நம்பணும். அவரை மட்டும் நீங்க நம்பி அவர் மேல
மட்டும் நீங்க நம்பிக்கை வச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜெயம் உண்டு. மூன்றாவது, எந்த மனுஷனையோ அல்லது எந்த தேவையில்லாத அதிகாரத்துக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டாம். யார் மேலையும் நீங்க யார் கீழையும் யாருடைய அதிகாரத்துக்கு கீழே உலக பிரகாரமான அசிரியர்கள் விக்கிரக ஆராதனைகள் வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனம் அந்த அதிகாரத்தை முற்றிலுமாக தள்ளிவிட்டு இந்த மனுஷன் கர்த்தரையே சார்ந்திருந்தபடியினால கர்த்தர் எசேக்கியாவை ஆசீர்வதித்தார். எசேக்கியாவை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார். மனுஷன் நம்பி ஏமாந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? அவர்களே சார்ந்து சார்ந்து போய் டிபெண்ட் ஆகி ஏமாந்து போய் அவமானப்பட்டிருக்கீங்களா? அதை நிறுத்திட்டு கர்த்தரை சார்ந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இந்த எசேக்கியா ராஜா மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டவைகளை அப்படியே ஒபே பண்ணினார், கீழ்ப்படிந்தார். இவைகளை செய்தபடியினால அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை சார்ந்திருப்பது எதனால தெரியும்? விக்கிரகங்களையும் கர்த்தருக்கு பிரியமில்லாததை அகற்றி போடும் பொழுது. ரெண்டாவது, அவரை மட்டும் நம்பிக்கை வைக்கிறது, அவர் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கிறது. மூன்றாவது, அவருக்கு கீழ்ப்படிவது. நான்காவது, நீங்க மனிதனுடைய அல்லது அசுத்தமான விக்கிரகங்களுடைய அதிகாரத்துக்கு உங்களை ஒப்புக்கொடாமல் இருக்கிறது. இந்த 4 காரியத்தை நீங்க செய்வீங்கன்னா நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோமல்லாமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மையே நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மனிதனை அல்ல, உமக்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை தாரும். அதற்காக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.